யோபு 1:10 நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவன் உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. சாத்தான் பாருங்க, யோபுவை குறித்து தேவனிடம் சொல்கிறான், நீ வேலி அடைக்கவில்லையா? நீ வேலி அடைத்தனால்தான் அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து பெருகியது. ஏன் தேவன் யோபுவின் கைகளின் கிரியையில ஆசீர்வதித்தார்? அதன் நிமித்தம் அவனுடைய சம்பத்து பெருகியது. ஏன் யோபுவின் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து தேவன் பாதுகாத்தார் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். என்னவென்றால் பாருங்க, ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். இந்த ஒரே ஒரு காரணம் தான் தேவன் யோபுவின் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்தார். இரண்டாவது, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். மூன்றாவது, அவன் சம்பத்து பெருகிற்று. வேற ஒரு காரணம் இல்லை. நாம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகும் பொழுது தேவன் வேலி அடைத்து பாதுகாப்பார். அப்படி வேலி அடைத்து பாதுகாக்கும் பொழுது எந்த மந்திரமோ, எந்த தந்திரமோ, எந்த மனிதனுடைய சூழ்ச்சியோ, எந்த தோல்வியோ உன்னை நோக்கி வராது. நீ செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதன் நிமித்தம் உன் சம்பத்து பெருகும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அதற்கு அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதுதான் எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது. அப்ப யோபு கர்த்தருக்கு பயந்து தேவ வழியில நடந்ததினால், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகியதினால் தேவன் யோபுவின் வீட்டை வேலி அடைத்து பாதுகாத்தார். தேவன் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். அதன் நிமித்தம் அவனுடைய சம்பத்து பெருகிற்று. என்று நீயும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகும் பொழுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். உனக்கு சம்பத்து தேசத்துல பெருகும். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விடணும், அவ்வளவுதான். அது செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நீ செய்ய, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். யோபு செய்தான், அதன் நிமித்தம் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதன் நிமித்தம் தான் அவனுடைய குடும்பம் வேலி அடைக்கு பாதுகாக்கப்பட்டது. சோதனை வந்த போது கூட அவன் நாவுல இருந்து ஒரு பாவமும் செய்யலையா, அவன் நாவுல இருந்து தேவனை குற்றப்படுத்தவும் இல்லையா. நீ லைட்டா சோதனை வந்துச்சுன்னா ஐயோ ஐயோ ஆண்டவர் சோதிக்கிறாரு, ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லுவோம். உன் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன் வீட்டை வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும் என்றால், பொல்லாப்பை விட்டு தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் நடக்கும்.